ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வாசகன் பேசிகிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் அடுத்த எபிசோடு என்ன அப்படின்னா, எதிர்பாராத எதிர்ப்பு. ஏன்னா பொன்னியின் செல்வர் தன்னுடைய விஷயத்தை கோயில் கட்டுறதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு வெடி எடுத்து தூக்கி போடுறாரு. இந்த கோயில் யாருக்காக கட்ட போகிறேன் அப்படின்னா, எஸ், உங்களுடைய அம்மையாரான இன்னொரு அம்மையாரான மொத்தம் உத்தம சோழராக இருந்த சேந்தன் அமுதனுக்கு அவங்க அம்மாவை இரட்டை பிறவிங்க. அவங்களோட பெரியம்மா தான் மந்தாகினி, அதாவது நந்தினியோட அம்மா. உத்தம சோழருக்கு இன்னொரு அவங்க தங்கச்சி இருப்பாங்களா, அவங்களும் ஊமை. அந்த அம்மையாருக்கு பிறந்தவங்க தான் உத்தம சோழர். ஸோ ரெண்டு பேர், 2 பொண்ணுங்க. தியாகபிடங்கருக்கு 2 பொண்ணுங்க. 2 பேருமே ஊமை தான். 2 பேருமே அழகாக இருப்பாங்க. ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ், பட் 2 பேர் ட்வின்ஸ். அவங்க 2 பேருக்குமே வாய் பேச வராது. ஸோ அந்த மாதிரி ஊமையாக இருக்கிறவங்க. அவர் பெரியம்மாவுக்கு தான் இப்படி ஒரு கோயில் கட்ட போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஆசனத்தை விட்டு எழுந்துட்டார். யார்? உத்தம சோழர். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உத்தம சோழருக்கு ஒன்று வெளிப்படையாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன நடக்க போகுது, இது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா இந்து சமய சாஸ்திரப்படியும் சரி, சாஸ்திரப்படியுமே ஒரு கோயில் கட்டுறது அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு கோயில் கட்டுறன்ற வழக்கம் அந்த காலத்தில் கிடையாது. இவர் ஏன் இப்படி யோசிக்கிறாரு? இவரோட சிந்தனை எல்லாமே விசித்திரமாக இருக்கே, என்ன நடக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. விறுவிறுன்னு உள்ளே ஓடி வர்றாரு பிரம்மராயர் அடிச்சு பிடிச்சி. ஏன்னா சொல்லியிருந்தாருல, நான் பூஜையை முடிச்சுட்டு வரேன்னு. வரத்துக்குள்ளே இவர் என்ன சொல்ல போகிறேன். ஏன்னா இவருக்கு என்ன பயம்னா, ராஜராஜ சோழன் நாட்டையே 2ஆக பிரிச்சுருங்க, வடக்கு நான் எடுத்துக்கிறேன், தெற்க நீ எடுத்துக்க, காக்கி நாடா அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற இதுக்கு சொல்லிட போகிறாரோ, நாட்டை 2ஆக பிரிக்க ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தவருக்கு ஒரு ட்விஸ்ட்டு. கோயில் தான் கட்ட போகிறாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சோடனே பிரம்மராயருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்காரு. ஏன்னா அங்கே சுற்றி இருந்த யாருக்குமே, ஏன்னா கூட அவருடைய மனைவி, ராஜராஜ சோழனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய வானதிக்கு, குழந்தைங்களுக்கு, வந்தியத்தேவருக்கு, குந்தவைக்கு கூட தெரியலை அவர் இந்த மாதிரி மந்தாகினி அம்மையாருக்கு கோயில் கட்ட போகிறாரு அப்படின்ற விஷயம். முதல்ல அரசரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அப்படியா, கோயில் கட்ட போகிறாங்களா, ரொம்ப சந்தோஷம். இப்போ கண்ணினும் கண்ணான பொன்னியின் செல்வரே கோயில் கட்ட போகிறாருன்னா அப்போ அது உண்மையிலே பெரிய விஷயம் தான், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவருக்கு அடுத்த வெடியை அவர் தூக்கி போட்டோன்னே மொத்த கனவும் தகர்ந்துருச்சு. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தாண்டி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெடி ஒன்று தூக்கி போடும்போது அந்த கனவே சிதைஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டார். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். யார்? அரசர். பொன்னியின் செல்வரே, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இது ஆகம அந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த விதிப்படி, இந்து சமய விதிப்படி இப்படி யாரும் கோயில் கட்ட மாட்டாங்க. அதுவும் இறந்து போன மானிடர்களுக்கு யாரும் கோயில் கட்ட மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பாசம் இல்லை, எனக்கும் உங்களோட அம்மையார் தான். இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பூங்குழலி அம்மையார், அதாவது சக்கரவர்த்தினே இருக்க பூங்குழலிக்கு இருக்கக்கூடிய அவள் தான் ஒரே ஒரு இரத்த சம்பந்தம். அவளுக்கு கூட இல்லாத பாசம் நம்மளுக்கெல்லாம் இருந்துட போதா? இருந்தும் ஏன் அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா, மொத்த பரதகண்டமும் மொத்த உலகமும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கான தேவை நம்ம என்ன செய்கிறோம். ஏன்னா பாண்டியர்கள் மற்ற மதத்தினரை இழுத்தாங்க, பல சமயம் சமணர்களை கொன்று கூச்சாங்க. சேரர்கள் எவ்வளோ எதிர்ப்பு, வைணவத்தை மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க, சைவ சமயத்தை ஆதரிக்கலைன்னு சொல்லி எவ்வளோ போராட்டம். இவங்க மத்தியில் சோழர்கள் மட்டும் தனியாக தெரியறதுக்கு காரணம் என்ன? எல்லா மதத்தினரையுமே சோழர்கள் அங்கீகரிக்கிறாங்க, அவங்கள மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசனாக இருக்கக்கூடியன்னா இது வரைக்கும் நல்ல பேர் எடுத்தாச்சு. இந்த ஒரு காரியத்தினால என்னுடைய பேரும் நம்மளுடைய வழிகாட்டுதலும் தப்பாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வரை நேரடியாகவே சொல்கிறேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு எதிர்ப்பு பொன்னியின் செல்வருக்கு நினச்சி வந்தார். ஓகே, இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், இதை சமாளித்தா அப்படி இப்படி ஒத்துக்க வச்சிடலாம் அரசரை அப்படின்னு நினச்சி வந்தவருக்கு தோல்வி. அவர் எடுத்த காரியம் தோல்வி ஆயிடுச்சு. அவர் அப்படியே ஒரு மாதிரி சோறு விட்டுட்டாரு. சரி அரசே, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் தான் அரசர், நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு, நீங்கள் சொல்கிற ஆணையை தான் நான் கடைபிடிக்கணும், அதுதான் என்னுடைய வழக்கம், அதுதான் சோழர்களுடைய வழக்கம், அதை நான் மாற்ற விரும்பலை. என்ன, அவங்க இங்கே தான் தெய்வமானாங்க, இங்கே தான் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், விடுங்க,
அவங்க எங்கே வாழ்ந்தாங்களோ அங்கே போய் நான் கோயில் கட்டிக்கிறேன் அப்படின்றாரு. உடனே இந்த பதில வந்து அரசர் எதிர்பார்க்கல. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொன்னியின் செல்வரே, உங்களுக்கு இருக்க தோல் வலிமைக்கும் புத்தி கூர்மைக்கும் நீங்கள் ஒரு சுதந்திர நாட்டையே உருவாக்கலாம். அவ்வளோ வலிமை உள்ள ஒரு ஆள் நீங்கள். நீங்கள் ஒரு தீவில் போய் ஒரு கோயில் கட்டுறதுன்றது இது ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் தப்புன்னு வந்ததுக்கப்புறம் அது எங்கே பண்ணாலும் தப்பு தான். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆஃபை போட்டார் அரசர். முடிஞ்சா இப்போ முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார். யார்? நம்ம உத்தம சோழர். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து விருப்பம் இல்லை, பிரம்மராயரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ட்விஸ்ட்டு வந்து அந்த சைடு போயிடுச்சு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிரம்மராயருக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவருக்கு இந்த மந்தாகினி அம்மையாருக்கு தான் கோயில் கட்ட போகிறாங்கன்னொன்னே உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்படுது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி பொன்னியின் செல்வர் இந்த படத்தில் பார்த்துருந்தாலும் கூட அந்த மந்தாகினி அம்மையார் வந்து காதலிச்சது வந்து சுந்தர சோழர் இல்லையா? அவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட 6 நம்பரான அனிருந்த பிரம்மராயரை அனுப்புகிறார். அனிருந்திர பிரம்மராயருக்கு அவர் கோடியக்கரையை போய் கேட்குறப்போ அந்த ஊமை ராணி வந்து கலங்கரை விளக்கத்துலேருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்கன்ற செய்தி அங்கே இருக்க ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிஞ்சு. அந்த செய்தி தான் இவர் எடுத்துகிட்டு வந்து தன்னோட நண்பருக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நண்பர் அவருடைய மனைவி குழந்தைகளை அன்பாக பார்த்து பராமரிச்சுக்கிறாரு. இப்படியே போகுது. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு சாவலை, அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்தா. அந்த பொண்ணை தான் படகுல ஏற்றி இலங்கைக்கு அங்கிட்டு இருக்க ஒரு தீவில் கொண்டு போய் விட சொன்னேன் அப்படின்ற பாதி விஷயத்தை மறைச்சிட்டார் சுந்தர சோழர்கிட்ட இருந்து. ஸோ அந்த குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா 2 பேர் இறந்து போயிட்டாங்க, சுந்தர சோழரும் இறந்து போயிட்டாங்க, மந்தாகினி அம்மையாரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த குற்ற உணர்வு மட்டும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ டிசிஷன் எடுக்க வேண்டிய இடம் 2 இடம் இருக்குது. ஒன்று, தன்னுடைய குற்ற உணர்வை போக்கிக்கலாம், கோயில் கட்ட சொல்லி போக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் எல்லாமே நாட்டுக்காக செஞ்சோம், அதுவும் நாட்டுக்கான நன்மைக்காக செஞ்சோம், இதுவும் நாட்டுக்கான நன்மைக்காகவே இருக்கட்டுமேனு இப்படியே இருந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அப்பையும் அனிருந்த பிரம்மராயர் சோழ நாட்டை தான் சூஸ் பண்ணுறாரு. அப்போ பாருங்க, தன்னுடைய கர்மாவினைக்கும் தன்னுடைய தப்பு பண்ணுற அந்த மென்டாலிட்டிக்குமே தான் எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னோட நாடு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற பல அமைச்சர்கள் பல அரசர்கள் இருந்ததுனால தான் நம்ம தமிழக சரித்திரம், ஏன் பரதகண்ட சரித்திரத்திலேயே சோழர்களுடைய ஆட்சி முறை வந்து தனித்துவமாக பேசப்படுது. நீங்கள் இப்போ வந்து ஒரு சரித்திர நாவல் அப்படின்னு எடுத்து போட்டிங்க, நெட்டில் போட்டிங்க அப்படின்னா சோழர்களை மையமாக வச்சு எழுதப்பட்ட சரித்திர நாவல்கள் கணக்கிலே இல்லை. நான் சொல்கிறேன் கணக்கிலே இல்லை. நான் வந்து ஒரு 25 புக்கு படிச்சிட்டேன் நாவல். இந்த 25 புக்கு நாவல்லையுமே சோழர்கள் தான் மெயின் ஹார்ட், ரைட்? ஏதாவது இப்போ நீ பல்லவர்களோட கதையை நீங்கள் எடுத்தாலுமே அதில் ஒரு சோழன் முக்கியமான பங்கு வகிப்பான். ஸோ அப்போ சோழனுடைய தாக்கம் வந்து தமிழக சரித்திரம் இல்லை, பரதகண்ட சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்படி வந்து முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் பிரம்மராயர் சொல்லிடுறாரு, எனக்கும் இதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விதம், ஆனால் அவங்க வந்து மானிடம், அதனால் அவங்க கையில் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இதில் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்னடா புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வருக்கே ஷாக்கு. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்வையாலே கேட்குறாரு. சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னா, இந்த மந்தாகி அம்மையாருக்கு 2 பிள்ளைகள். இப்போ 2 பேருமே உயிரோடு இருக்காங்க. எஸ், 2 பேருமே எதிரணியில் இருக்காங்க. அதாவது பாண்டியர்களுடைய ஆபத்துதவிகள் படையில் இருக்காங்க. யார்? ஒன்று நந்தினி, இன்னொன்று இப்போ நம்ம அரசராக இருக்கக்கூடிய உத்தம சோழரோட பேரில் இருந்த பழைய மதுராந்தக தேவர், அதாவது பாண்டியனுடைய அபரபுஜங்க பாண்டியன். ஸோ 2 பேருமே மந்தாகினி அம்மையாருக்கு பிறந்த குழந்தைகள். இந்த 2 பேருமே எதிரணியில் இருக்காங்க. அவங்களோட அம்மாவுக்கு நம்ம இங்கே கோயில் கட்டினா பாண்டியர்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆகிடும். அப்போது அவங்க 2 பேரும் இதை வச்சுக்கிட்டே எதிர்ப்பை சோழ மக்களுடைய மனசில் விதைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது விதைச்சா அரசருக்கும் ஆபத்து, சோழ சாம்ராஜ்யத்துக்கும் ஆபத்து. இதை முன்னிலை காட்டி சேரர்களையும், ஏன் சோழர் படைகளில் இருக்கக்கூடிய சில வீரர்களையுமே அவங்க பக்கத்து இழுக்க வாய்ப்பு இருக்குது. சோழர் படைகளில் மட்டும் வெறும் சோழ மக்கள் மட்டும் இல்லை, பாண்டிய மக்களும் சோழனுடைய ஆட்சி முறையும் சோழனுடைய அணுகுமுறையும் பிடிச்சி இங்கே சோழ வீரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசை கலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இந்த கோயில் கட்ட வேணான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அணுகுண்டாவே தூக்கி போடுறாரு. போங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் பொன்னியின் செல்வர். ரைட்டு, நீங்கள் கோயில் கட்ட விட மாட்டாங்க, அது இல்லாமல் என்னால் அதை போய் தனியாக ஒரு தீவில் போய் கட்ட முடியும்னாலும் நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து ஒரு சோழ நாட்டினுடைய பிரஜை, அரசர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். இங்கேயுமே நீங்கள் நோட் பண்ணணும், கேட்டுட்ருக்கவங்களாம்
ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்மளுக்கு அதில் பிடிமானம் இல்லைனாலும் நம்ம ஒரு விதிமுறைக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்றப்போ அதை கட்டுப்படுத்தி தான் நடக்கணும். அதுதான் உண்மை. அதை தான் பொன்னியின் செல்வர் பண்ணியிருக்கார். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப். ஏன்னா அவரை மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்த ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோன்றதே பெரிய விஷயம் தான். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ அப்போது பேக் டு த ஸ்டோரி. அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகிறப்போ அவர் மனநிலை டவுன் ஆகிட்டார். ரைட்டு, அந்த வேலை முடிஞ்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ ஒரு பெண் குரல் கேட்குது. அந்த இடமே அமைதியாக இருக்குது. ஒரு பெண் குரல் கேட்குது, நான் பேசாமா அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா நம்ம சக்கரவர்த்தி பூங்குழலி அம்மையார். அவங்க அழுதுகிட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேச வேண்டிய இடத்துலலாம் நான் பேசாமல் விட்டுட்டேன், இப்போ நான் கண்டிப்பாக பேசலாமா, எனக்கு அவகாசம் கிடைக்குமா அரசே அப்படின்னு சொல்லி உத்தம சோழரை பார்த்து அழுதுகிட்டே கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க. உடனே பொன்னியின் செல்வருக்கு ஒரு மனசில் ஒரு சிரிப்பு, வாயிலையும் ஒரு புன்முறுவல். ரைட்ரா, நம்ம வந்த காரியம் ஜெயிச்சிருச்சே, எப்படியும் ஜெயிச்சிடும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குதூகலம். என்னவா இருக்கும்? வெயிட் அண்ட் சீ. பை.